ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு டைனமிக்ஸ் டிஎன்பிசி ஹப். நம்ம என்ன பார்க்க போறோம்னா டிஎன்பிசி குரூப் 4-2க்கான தொல்லியல் ஆய்வுகள் இந்திய வரலாறுல கேட்கப்பட்ட கொஸ்டின் தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட சின்ன சப்போர்ட் கூட எனக்கு மிகப்பெரிய உதவியா இருக்கு. இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட 80 கொஸ்டின் இருக்கும். பார்ப்போம். இதுல என்னென்ன கவர் பண்ண போறோம்? தமிழ் பிராமி கல்வெட்டுகள், தொல்லியல் ஆய்வுகள், நாணயம், கீழடி கொடுமணல், அரிக்கமேடு, இது எல்லாமே பார்க்க போறோம். இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. டேஸ் என்ற வரிவடிவத்தில் தமிழ் மொழி முதலில் எழுதப்பட்டது. கமான் கைஸ், அப்படியே ஆன்சர் பண்ணுங்க. குட் ஆஃப்டர்நூன். இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாத்தீங்களா? டேஸ் என்ற வரிவடிவத்தில் தமிழ் மொழி முதலில் எழுதப்பட்டதுன்னா என்ன மொழி? ஆன்சர் வந்து சி. ஓகேவா? தமிழ் பிராமி தான் வந்து ஃபர்ஸ்ட் எழுதுனாங்க. ஓகே, செகண்ட் கொஸ்டின். கமான். தொல்காப்பியத்தின் முதல் 2 பகுதிகள் எதை வரையறுக்கின்றன? கமான், அப்படியே ஆன்சர் பண்ணுங்க. தொல்காப்பியத்தின் முதல் 2 பகுதிகள் எதை பற்றி கூறுகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஏ ஆப்ஷன் தமிழ் மொழியின் இலக்கணமா, தமிழ் அரசர்களோட வரலாறா, தமிழ் சமயங்கள், தமிழ் வணிகம், எதை பத்தி கூறுது? கமான் கைஸ், அப்படியே ஆன்சர் பண்ணுங்க. தொல்காப்பியத்தின் முதல் 2 பகுதிகள் எதை கூறுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஓகேவா, தமிழ் மொழியின் இலக்கணம் இதை பற்றி தான் கூறுது. ஓகேவா? ஆன்சர் ஏ. தொல்காப்பியத்தின் முதல் 2 பகுதிகள் எதை வரைக்கின்றன? தமிழ் மொழியின் இலக்கணம். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போமா? கமான், அப்படியே ஆன்சர் பண்ணுங்க. டேஸ் என்பவை விலை உயர்ந்த நவமணிகளின் மேற்புறத்தில் வேலைப்பாடு மிக்க உருவங்கள் செதுக்கப்பட்டவை ஆகும். கமான். டேஸ் என்பவை விலை உயர்ந்த நவமணிகளின் மேற்புறத்தில் வேலைப்பாடு மிக்க உருவங்கள் செதுக்கப்பட்டவை ஆகும். கமான் கைஸ், இது வந்து பாத்தீங்கன்னா அணி புடைப்பு மணிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? கேம்யூ பிஎக்ஸ். நெக்ஸ்ட் பார்ப்போம். கமான். 17 மேல்கணக்கு நூல்கள் எவை? கமான், ஆன்சர் பண்ணுங்க. 17 மேல்கணக்கு நூல்கள் என்னென்னது? 50 காப்பிகள், 10 பாட்டு 8 தொகை, 15 கீழ்கணக்கு நூல்கள், தேவாரம், திருவாசகம். இது கமான். 17 மேல்கணக்கு நூல்கள் அப்படின்றது என்னது? ஓகே, 10 பாட்டும் 8 தொகைன்னா 17 மேல்கணக்கு நூல்கள். ஓகேவா? ஆன்சர் பி. நெக்ஸ்ட் பார்க்கலாமா? கமான் கைஸ். 17 கீழ்கணக்கு நூல்களில் அடங்கும் நூல்கள் எவை? திருக்குறள், நாலடியார், 10 பாட்டு 8 தொகை, 50 காப்பிகள், தேவாரம், திருவாசகம். கமான். ஓகே, பார்த்துடலாமா? 17 கீழ்கணக்கு நூல்களில் எதெல்லாம் அடங்கும் பாத்தீங்கன்னா திருக்குறள் மற்றும் நாலடியார். ஓகேவா? 10 பாட்டும் 8 தொகை என்னது? 17 மேல்கணக்கு நூல்கள். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிருவோமா? தமிழ்நாட்டில் டேஸ் மேற்பட்ட இடங்களில் தமிழ் பிராமி கல்வெட்டுகள், கற்பாறைகளின் குகை வாழிடங்கள் காணப்படுகின்றன. எத்தனை இடத்துல காணப்படுது? கமான், ஆன்சர் பண்ணுங்க. தமிழ்நாட்டில் எத்தனை இடங்கள்ல தமிழ் பிராமி கல்வெட்டுகள், கற்பாறைகள் மற்றும் குகை வாழிடங்களிலும் காணப்படுகிறது? ஓகேவா? ஓகே, ஆன்சர் பார்த்துடலாமா? மொத்தமா பாத்தீங்கன்னா 30 இடங்கள்ல. ஓகேவா? 30 இடங்கள்ல இதான் ஆன்சர். ஓகே, தமிழ்நாட்டில் 30க்கும் மேற்பட்ட இடங்கள்ல தமிழ் பிராமி கல்வெட்டுகள், கற்பாறை, குகை வாழிடங்கள் காணப்படுது. மெயினா வந்து சமண துறவிகள் இருக்காங்க இல்லையா, அவங்க வாழ்ந்திருக்காங்க. ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் போயிருவோம். நடுக்கற்கள் நடப்படுவதற்கான வழிமுறைகள் குறித்து எந்த நூல் விரிவாக எடுத்துரைக்கிறது? கமான் கைஸ், ஆன்சர் பண்ணுங்க. நடுக்கற்கள் இருக்கு இல்லையா, நடுக்கற்கள் நடப்படுவதற்கான வழிமுறைகள் குறித்து எந்த நூல் விரிவாக விளக்குகிறது? கமான்.
ஓகே, நடுக்கற்கள் அப்படின்றது நமக்கு தெரியும். போரில் வீரமுனை எழுதியுங்கள் பிளஸ் ஆணிரை கவர வரும்போது இது பண்ணுவாங்க. அதை பற்றி எது சொல்லுதுன்னா தொல்காப்பியம். ஓகேவா? தொல்காப்பியம் தான் நடுக்கற்கள் நடப்படுவதற்கான வழிமுறைகள் குறித்து விரிவாக எடுத்திருக்கிறது. ஓகே, நெக்ஸ்ட் பேருமா? ஆமா, தேனி மாவட்டத்தின் எந்த இடத்தில் தமிழ் பிராமி எழுத்துக்கள் பொறிக்கப்பட்டுள்ள சங்ககால நடுக்கற்கள் காணப்படுகின்றன? தேனி மாவட்டத்தோட எந்த இடத்துல தமிழ் பிராமி எழுத்துக்கள் பொறிக்கப்பட்ட சங்ககால நடுக்கற்கள் கண்டெடுக்கப்பட்டன? கமான் கைஸ், ஆன்சர் பண்ணுங்க. அப்படியே பாத்துக்கலாமா? தேனி மாவட்டத்தோட புலிமான் கொம்பை அப்படின்றதுல தாதப்பட்டி. ஓகேவா? இந்த இடத்துலதான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிடைச்சது. தேனி மாவட்டத்தில் புலிமான் கொம்பை தாதாப்பட்டி இந்த இடத்துலதான் வந்து என்ன கிடைச்சிருக்கு? சங்க காலத்தோட நடுக்கற்கள் கண்டெடுக்கப்பட்டன. கிளியரா? ஓகேவா? புரியுதா? நெக்ஸ்ட் பேருமா? ஓகே, புதுக்கோட்டை மாவட்டத்தின் எந்த இடத்துல தமிழ் பிராமி எழுத்துக்கள் பொறிக்கப்பட்ட சங்ககால நடுக்கற்கள் காணப்படுகின்றன? புதுக்கோட்டையோட எந்த இடத்துல? ஓகே, புதுக்கோட்டை மாவட்டத்தின் எந்த இடத்தில் தமிழ் பிராமி எழுத்துக்கள் பொறிக்கப்பட்ட சங்ககால நடுக்கற்கள் காணப்படுகின்றன? புதுக்கோட்டை இருக்கு இல்லையா? புதுக்கோட்டை மாவட்டத்தோட பொற்பனை கோட்டை. ஓகேவா? பொற்பனை கோட்டை அப்படின்ற இடத்துலதான் என்ன கிடைச்சது? தமிழ் பிராமி எழுத்துக்கள் பொறிக்கப்பட்ட சங்ககால நடுக்கற்கள் காணப்பட்டது. கிளியரா? நெக்ஸ்ட் போயிருவோமா? கமன். எந்த ஆண்டில் புலிமான் கொம்பை ஊரிலிருந்து தமிழ் பிராமி கல்வெட்டுடன் கூடிய நடுக்கற்கள் கண்டெடுக்கப்பட்டன? எந்த வருஷம்? ஓகேவா? எந்த வருஷத்துல புலிமான் கொம்பை ஊரிலிருந்து தமிழ் பிராமி கல்வெட்டுடன் கூடிய நடுக்கற்கள் கண்டெடுக்கப்பட்டன அப்படின்னு பாத்தீங்கன்னா எந்த வருஷம் தெரியுங்களா? 2006. ஓகே, 2006ல தான் தமிழ் பிராமி கல்வெட்டுடன் கூடிய அரிய வகை நடுக்கற்கள் கண்டெடுக்கப்பட்டன. எங்க? தேனி மாவட்டம் புலிமான் கொம்பை. ஓகே, கிளியரா? இது புலிமான்னு சொல்லுவாங்க, புள்ளிமான்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் பேருவா? கூடலூர் ஆக்கோல் பேடு தீயன் அந்தவன்கள் என்ற செய்தி எந்த கல்வெட்டில் காணப்படுகிறது? இந்த செய்தி கூடலூர் ஆக்கோல் பேடு தீயன் அந்தவன்கள் என்ற செய்தி எந்த கல்வெட்டில் காணப்படுகிறது? கமன் கைஸ், தெரியுதுங்களா? கூடலூர்ல இது எந்த கல்வெட்டுன்னு பாத்தீங்கன்னா தேனி மாவட்டத்தோட புலிமான் கொம்பை கல்வெட்டு. ஓகேவா? இதுலதான் வந்து பாத்தீங்கன்னா கூடலூர், இந்த கான்செப்டோட மீனிங் என்னன்னா கூடலூர் இருக்கு இல்லையா, அங்க ஆக்குள்னா ஆணிரை கவர்றதுக்காக வந்தவன். ஓகேவா? அவன் பேர் தான் தியன் அந்தவனின் கல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? தேனி மாவட்டம் புலிமான் கொம்பையில தான் இந்த செய்தி இடம்பெறுது. எஸ், யுவ பாரதி, வெல்கம். ஓகே, குட், வெரி குட். நெக்ஸ்ட் போயிடுவோம். சங்க காலத்திற்கு பிறகும் பல்லவர் காலத்தில் நடப்பட்ட நடுக்கற்கள் எந்த நிலப்பகுதிகளில் பெரும்பாலும் காணப்படுகிறது? கமன், குயிக் ஆன்சர் பண்ணுங்க. சங்க காலத்திற்கு பிறகும் பல்லவர் காலத்திலையும் நடப்பட்ட நடுக்கற்கள் எந்த நிலப்பகுதியில பெரிதும் காணப்படுதுன்னு தெரியுங்களா? ஓகே, ஆன்சர் பண்ணுங்க. பார்த்துடலாமா? கமான் கைஸ். மருதம் இந்த இடத்துலதான் வந்து பாத்தீங்கன்னா சங்காலத்திற்கு பிறகும் பல்லவர் காலத்தில் நடுப்பட்ட நடுக்கற்கள் வந்து பெரிதும் காணப்படுறது முல்லை. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின். கமான், சங்க காலத்திற்கு பிறகும் பல்லவர். ஓகே, அது நடுப்பட்ட எந்த ஊர்ல அதிகமாக காணப்படுது? இது எந்த நிலம் வேற? எஸ், குட் பாரதி, வெல்கம். சங்க காலத்திற்கு பிறகும் பல்லவர் காலத்தில் நடுப்பட்ட நடுக்கற்கள் எந்த ஊர்ல அதிகமாக காணப்படும்? ஓகேவா? அது எந்த நிலம், இது எந்த ஊர்? குட். செங்கம் மாவட்டம் திருவண்ணாமலை. ஓகே, திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம்ன்ற இடத்துலதான் வந்து குட் குட் இங்கதான் காணப்படுது. ஓகேவா? ஆன்சர் சி. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தலாம். ஓமா நாட்டின் எந்த இடத்துல தமிழ் பிராமி எழுத்துக்களில்
மக்களின் பெயர் பொறித்த சுடுமண் கலன்களின் துண்டுகள் கண்டெடுக்கப்பட்டன. ஓமான் நாட்டுல எந்த இடத்துல தமிழ் பிராமி எழுத்துக்கள்ல மக்களின் பெயர் பொறித்த சுடுமண் கலன்களின் துண்டுகள் கண்டெடுக்கப்பட்டன? கமான் கைஸ், எந்த இடத்துல? ஏன்னா இந்த இது கண்டிப்பா இந்த யூனிட்ல இருந்து கொஸ்டின் கண்டிப்பா வரும். ஓகேவா? எஸ் ரோரி, வெரி குட் வெரி குட். ஓகே, கோர் ரோரி. ஓகேவா? இந்த இடத்துலதான் வந்து கண்டெடுக்கப்பட்டது. அப்படி ஸ்கூல் புக்குள்ளதான் இருக்கு இது ஃபுல்லா. ஓம நாட்டோட எந்த இடத்துல தமிழ் பிராமண மக்களோட சுடுமண் கலன்கள துண்டுகள் கண்டெடுக்கப்பட்டன. கோர் ரோரி. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்துக்கலாம். எகிப்திய நாட்டின் டேஸ் மற்றும் டிராஸ் ஆகிய இடங்களில் தமிழ் பிராமி எழுத்துக்களில் மக்களின் பெயர் குறித்த சுடுமண் கலன்களின் துண்டுகள் கண்டெடுக்கப்பட்டன. எகிப்து நாட்டுல எங்க? கமான் கைஸ், எகிப்து நாட்டுல எந்த இடத்துலதான் காணப்பட்டிருக்கு? ஓகே, பார்த்துடலாமா? வெரி குட் வெரி குட். பெர்னிக்கே மற்றும் உஸ்ஸர் அல்-காதா. குட் யுவா. ஓகேவா? எந்தெந்த இடத்துல பார்த்துடலாம்? பெர்னிக்கே மற்றும் உஸ்ஸர் கைதா. ஓகேவா? இது ரெண்டுமே எகிப்தோடது. ஓகேவா? அங்க ஓமான் நாட்டுல வந்து என்னது? கோர் ரோரி. ஓகே, கைஸ் கிளியரா? நெக்ஸ்ட் போயிருவோமா? தமிழ்நாட்டின் எந்த இடத்தில் சுடுமண் களத்தில் செய்ய பொறிக்கப்பட்ட கப்பல் உருவம் கண்டெடுக்கப்பட்டது? தமிழ்நாட்டில் எந்த இடத்துல சுடுமண் களத்தில் பொறிக்கப்பட்ட கப்பல் உருவம் கண்டெடுக்கப்பட்டது? கமான், குட் குட் ஐயா. அழகன் குளம். ஓகேவா? அழகன் குளத்துலதான் கண்டெடுக்கப்பட்டது. ஓகே, தமிழ்நாட்டின் எந்த இடத்துல சுடுமண் களத்தில் செய்யப்பட்ட கப்பலோட உருவம் கண்டெடுக்கப்பட்டதுன்னா அழகன் குளம். நெக்ஸ்ட் போயிருவோம். சுடுமண் கலலில் காணப்படும் பெரும்பாலான பெயர்கள் தமிழிலும் மற்ற சில பெயர்கள் எந்த மொழியிலும் இருந்தன? சுடுமண் கலன்கள காணப்படும் பெரும்பாலான பெயர்கள் தமிழ் மற்றும் சில பெயர்கள் எந்த மொழியில இருந்தது? கமன். எஸ், பிராகிருதம். ஏன்னா அந்த டைம்ல அதுதான் இருந்தது. ஓகேவா? பிராகிருதம். ஓகே, குட். பிராகிருதம் யாருடைய காலத்தில் வட இந்தியாவில் பொதுமக்களால பேசப்பட்ட மொழியா இருந்தது? யாரோட காலத்துல பேசிக்கிட்டு இருந்தாங்க? குப்தர், மௌரியர், சுங்கர், குஷானர் யாருடைய காலத்துல பிராகிருதம் வட இந்தியாவில் பொதுமக்களால் பேசப்பட்ட மொழியாக இருந்தது? ஓகேவா? மௌரியர்கள் காலத்துல தான் பேசப்பட்டதாக இருந்தது. ஓகேவா? நெக்ஸ்ட் பார்த்துருவோம். தொல்லியல் அடிப்படையில் பழங்கால வாழ்விடங்களை தமிழ்நாட்டில் டேஸ் 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 என்று அழைக்கின்றனர். எவ்வாறு அழைப்பாங்க? மௌரியர். மௌரியர் இவா மௌரியர். மௌரியர் காலத்துலதான் வந்து பேசப்பட்டது. நோட் பண்ணிக்கோங்க. தொழில் அடிப்படையில் பழங்கால வாழ்விடங்களில் தமிழ்நாட்டில் டேஸ் டேஸ் என்று அழைக்கின்றனர். நம்ம இப்ப நம்மளோட வாழ்விடங்களை வந்து குறிஞ்சிமுல்லை, மருதம், நெய்தல் இல்லை. அதே மாதிரி தொல்லியல் அடிப்படையில எப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, எஸ் குட். ஓகே, எப்படி சொல்லுவாங்க? நத்தம், மேடு, கோட்டை. கவனமா பார்க்கணும். தொல்லியல் அடிப்படையில் கொஸ்டின் புரிஞ்சுக்கணும். ஓகே, பேஸ்ட் ஆன் ஆர்கியாலஜி. அதுல வந்து எப்படி சொல்றாங்க? நத்தம், மேடு, கோட்டை. கிளியரா? இது ஃபுல்லாமே புக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எந்த யூனிட்லன்னா பாத்தீங்கன்னா யூனிட் 3ல இருக்கும். நான் இப்ப டெஸ்ட் கொடுக்குறது ஃபுல்லா தொடக்க கால இருக்காங்க இல்லையா? தொடக்க காலத்தோட தமிழ் சமூகம் அது முக்கியமானது. ஏன்னா தமிழ் சமூகம் பண்பாடு இந்த யூனிட்ல தான் இருக்கு. ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் போயிருவோமா? புதுச்சேரிக்கு அருகிலுள்ள டேஸ் என்ற இடம் இந்திய தொல்லியல் ஆய்வுத்துறையினர் அகழாய்வு செய்த சங்ககால துறைமுகப்பட்டினம். கமான் மிஸ். ஓகே, தேங்க்யூ யுவா. புதுச்சேரிக்கு அருகிலுள்ள டேஸ் என்ற இடம் இந்திய தொல்லியல் ஆய்வுத்துறையினர் அகழாய்வு செய்த சங்ககால துறைமுகப்பட்டினம். அரிக்கமேடுன்றது துறைமுகப்பட்டினம். கிளியர்? ஓகே, சூப்பர். ஓகேவா? நெக்ஸ்ட் போயிருவோம். இந்திய கருவூலம் மற்றும் புகையியல் சட்டம் எப்பொழுது ஏற்றப்பட்டது?
Come on, guys. Good. Yes, மார்டி வீலர் 1940 குட், வெரி குட். ஓகே, ஏன்னா அடுத்து அந்த கொஸ்டின்ல வரும். ரெடியா? இந்திய கருவூலம் மற்றும் புதையல் சட்டம் எப்பொழுது இயற்றப்பட்டது? கமான், இதை ஆன்சர் பண்ணுங்க. ஓகே, பார்த்துடலாமா? இந்திய புதையல் கருவூலம் மற்றும் புதையல் சட்டம் வந்து 1878 இயற்றப்பட்டது. கிளியரா? நீங்க படிச்சுட்டு கூட டெஸ்ட் எடுத்து பாருங்க. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்துருக்கோம். ஓகேவா? பழங்கால பொருட்கள் மற்றும் கலை கருவூலங்கள் சட்டம் எப்பொழுது இயற்றப்பட்டுள்ளது? பழங்கால பொருட்கள் மற்றும் கலை கருவூலங்கள் சட்டம். ஓகே, எஸ் 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 ஓகே, 1878 தான் சட்டம். ஓகே, இது 1900. கவனம் அந்த கொஸ்டின் பாருங்க. பழங்கால பொருட்கள் மற்றும் கலை கருவூலங்கள் சட்டம் எப்பொழுது இயற்றப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து 1972. கிளியரா? இவா நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? 1972 தான் இந்த சட்டம். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்துவோம். செதுக்கு வேலைப்பாடு உடைய பொருட்களில் உள்ள உருவங்கள் டேஸாக செதுக்கப்பட்டிருக்கும். செதுக்குறாங்க இல்லையா? ஓகே, செதுக்கு வேலைப்பாடு உடைய பொருட்கள்ல உருவங்கள் வந்து எதை நோக்கி, வெளிப்பகுதியை நோக்கி இருக்குமா, உள்பகுதி இருக்குமா, அச்சிடப்பட்டிருக்குமா அப்படின்னு பாத்தீங்கன்னா எப்படின்னா அது உள்பகுதியை நோக்கிதான் இருக்கும். ஓகேவா? அது ஒரு ஸ்பெஷல். செதுக்கு வேலைப்பாடுல அது உள்ள இருக்க உருவங்கள் வந்து என்னது, உட்குழியா இருக்கு. ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் பாத்துடலாமா? அதுக்கப்புறம் பாருங்க, செதுக்கு வேலைப்பாடுகள் கொண்ட அணிகள் இருக்கு இல்லையா, கேரளாவின் எந்த மாவட்டத்தில் கண்டெடுக்கப்பட்டது? கேரளாவில். எஸ், குட். செதுக்கு வேலைப்பாடுகள் கொண்ட அணிகலன் கேரளாவோட எந்த மாவட்டத்துல கண்டெடுக்கப்பட்டது? குட், பட்டணம். வெரி குட். ஓகேவா? இது ஃபுல்லா ப்ரீவியஸ் இயர்ல கேட்ட கொஸ்டின். ஓகேவா? இதெல்லாம் பட்டணத்துல தான் கண்டெடுத்தாங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் பேருவோமா? கட்டி வடிவிலான தங்கம், வெள்ளி போன்ற மதிப்புமிக்க உலோகங்கள் டேஸ் என்று அழைக்கப்படுகிறது. ஓகேவா? கட்டி வடிவிலான தங்கம், வெள்ளி போன்ற மதிப்புமிக்க உலோகங்கள் இருக்கு இல்லையா, அத அந்த டைம்ல என்ன தங்க கட்டின்றோம் இல்லையா, அது என்னன்னு சொன்னாங்க? கமான். எஸ், சி, புள்ளியன். ஓகே, அது என்னன்னு சொல்லுவாங்க? புள்ளியன் அப்படின்வாங்க. கிளியரா? நெக்ஸ்ட் பேர். ஓகே, கொடுமணல் மற்றும் டேஸ் ஆகிய ஊர்களில் முத்திரை பொறித்த நாணயங்கள் கிடைத்துள்ளன. கமான், கொடுமணல் மற்றும் எந்த ஊர்ல முத்திரை பொறித்த நாணயங்கள் கிடைச்சிருக்கு? ஓகேவா? கமான், ஆன்சர் பண்ணுங்க. எஸ், கொடுமணல் மற்றும் போடி நாயக். கொடுமணல் மற்றும் போடி நாயக்கர் அந்த ஊர்ல தான் முத்திரைகள் குறித்த கொஸ்டினை கிளியரா புரிஞ்சுக்கணும். முத்திரை குறித்த நாணயங்கள் கிடைத்துள்ளன. ஓகேவா? நாணயங்கள். நெக்ஸ்ட் பார்ப்போம். தமிழ்நாட்டில் ரோமானிய நாணயங்கள் எந்த மாவட்டத்தில் காணப்பட்டது? தமிழ்நாட்டுல ரோமானிய நாணயம் எந்த மாவட்டத்தில் காணப்படுது? கமன். ஓகே, வெரி குட், சூப்பர் சூப்பர் கீர்த்தி, வெரி குட். வெரி குட். ஓகே, ஓகேவா? தமிழ்நாட்டில் ரோமானிய நாணயங்கள் வந்து கோயம்புத்தூர்ல கண்டெடுத்தாங்க. கிளியரா? முத்திரை பொறித்த இது வந்து பாத்தீங்கன்னா எங்க இருந்துச்சு? போடி நாயக். கொடுமுடி, போடி நாயக், ரோமானிய நாணயம். அடுத்து பாருங்க, சாணக்கியரோட எந்த நூல் குறிப்பு பாண்டிய நாட்டில் கிடைத்த முத்துக்கள் கடற்பொருட்களை குறிப்பதாக இருக்கலாம் என்கிறது? கமான், குட், வெரி குட், வெரி குட். புஷ்பா, வெரி குட். சாணக்கியரோட எந்த நூல் வந்து சொல்றாங்க? சாணக்கியரின் எங்களுக்கு பாண்டிய நாட்டில் கிடைத்த முத்துக்கள் கடற்பொருட்களை குறிப்பதாக இருக்கலாம். கவனமா நோட் பண்ணுங்க. பாண்டிய நாடு இது கிளியரா இருந்துச்சா? சோ அவரோட எந்த நூல் குறிப்புன்னு பாத்தீங்கன்னா பாண்டிய கவாடகா. ஓகேவா? அந்த நூல் அவர் எழுதின அர்த்த சாஸ்திரம் இருக்கு. பாண்டிய கவாடகா தான் வந்து பாண்டிய நாட்டை பத்தி சொல்லுது. கைஸ் நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, பாண்டிய நாட்டை பத்தி சொல்றது பாண்டிய கவாடகா. கைஸ் கிளியரா? இல்ல, அர்த்த சாஸ்திரம் கிடையாது. அர்த்த சாஸ்திரம் வந்து பாத்தீங்கன்னா பொருளாதாரம் குறித்தும் ஆட்சி உரிமையை குறித்து தான் போடுவோம். இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், பாண்டிய கவாடகா என்ற அந்த நூலின் குறிப்பு தான் பாண்டிய நாளில் கிடைத்த முத்துக்கள் கடற்பொருட்களை குறிப்பதாக இருக்கலாம்னு சொல்றாங்க. கிளியரா? ஸ்கூல் புக்ல கரெக்டா பேஜ் நம்பர், இந்த கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா பேஜ் நம்பர் வந்து 55ல இருக்கும்.
ஓகே, நெக்ஸ்ட் போயிருவோம். இது பாருங்க, சாணக்கியரோட அர்த்த சாஸ்திரம் என்ற நூல் எதை பத்தி சொல்லுது? சாணக்கியரோட புஷ்பம் நோட் பண்ணிக்கணுமா? ஓகே, சாணக்கியரோட அர்த்த சாஸ்திரம் அந்த நூல் தான் எதை சொல்லுதுன்னா என்ன சொல்லுது? பொருளாதாரம் மற்றும் ஆட்சி முறைமை. கிளியரா? குட். எக்கனாமி அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன். குட் யூ. இதை சொல்லுது. ஓகேவா? பி. நெக்ஸ்ட் பார்த்துடலாம். சாணக்கியர் எந்த காலத்துல வாழ்ந்தார்? சாணக்கியர் யாருடைய காலத்தில் வாழ்ந்தார் அப்படின்றத கரெக்டா இருந்திருக்கும். சாணக்கியர் யாருடைய காலத்தில் வாழ்ந்தாரு? ஆன்சர் பண்ணுவோம். சாணக்கியர் யாரோட காலத்தில் வாழ்ந்தாங்கன்னு பாத்தீங்கன்னா அவர் மௌரியர் காலத்துலதான் வாழ்ந்திருப்பார். கிளியரா? அதுலயே கிளியரா சொல்லியிருப்பாங்க. புரியுதுங்களா? மௌரியர் காலத்துல. ஓகேவா? சாணக்கியர் மௌரியர் காலத்துல தான் மௌரியர் காலத்தில் வாழ்ந்த கௌடில்யர். சாணக்கியரோட முதல் பேர் என்னது? கௌடில்யர். ஓகே, கௌடில்யர். ஓகேவா? சாணக்கியரோட முதல் பேர் கௌடில்யர். ஓகே, அவர் மௌரியர் காலத்துல வாழ்ந்தவர் அப்படின்றது கிளியரா சொல்லியிருப்பாங்க. மகாவம்சம் என்ற நூல் தமிழ்நாட்டில் யாரை பற்றி குறிப்பிடுகிறது? கமெண்ட் கைஸ். ஓகே, பரவாயில்ல, இது ஃபுல்லாமே ட்ரையல் அண்ட் எரர் தான். நீங்க படிச்சிருந்தா டெஸ்ட்டுக்கு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். கமெண்ட் கீர்த்திவா. ஓகே, புஷ்பா. ஓகே, மகாவம்சம் என்ற நூல் தமிழ்நாட்டில் யாரை பற்றி குறிப்பிடுகிறது? கமெண்ட் கைஸ். குட், வெரி குட். மகாவம்சம் என்ற நூல் யாரை பற்றி சொல்றது? வணிகர்கள், ட்ரேடர்ஸ் பத்தி தான் சொல்லுது. ஓகேவா? குறிப்பாக குதிரை வணிகர்கள் பத்தி பேசும். ஓகேவா? கண்டிப்பா படிச்சா மட்டும்தான் இந்த கொஸ்டின்ல ஆன்சர் பண்ண முடியும். மகாவம்சம் என்ற நூல் பாத்தீங்கன்னா ஓகே பாலி மொழியில் எழுதியிருப்பாங்க. அது வணிகர்களை பற்றி தான் சொல்லுது. அசோகரது கல்வெட்டுகள் எங்கே காணப்படவில்லை? அசோகரது கல்வெட்டுகள் எங்கே காணப்படவில்லை? எஸ் எஸ் அப்கோர்ஸ். அதனாலதான் அங்க ரிமைனிங் தான் இருக்கு. ஓகே, அசோகரது கல்வெட்டுகள் எங்கே காணப்படவில்லை? கமான் ஆன்சர் பண்ணுங்க. கவனமா பாருங்க. அசோகர்கள் கல்வெட்டு தமிழகம் மற்றும் கேரளாவில் கண்டுபிடிக்கிறது. பட் அசோகர் கல்வெட்டு தமிழகத்தை பத்தியும் அண்டு கேரளா ஆட்சி இவங்களை பத்தியும் கூறும். ஓகேவா? இதை பத்தி கூறுமே தவிர அங்க கண்டு எடுக்கப்படாது. கொஸ்டின் கிளியரா புரிஞ்சுக்கணும். ஓகேவா? அதே மாதிரி மகாவம்சம்ன்றது பாத்தீங்கன்னா என்ன மொழியில் எழுதியிருக்கோம்? பாலி மொழி. ஓகேவா? ஓகேவா? அதுவும் இலங்கை இதோடத்துல. ஓகேவா? இலங்கை வரலாறுதான் கூறுவோம். பாலி மொழியில் எழுதியிருப்பாங்க. ஓகேவா? ஓகே, அசோகர் கல்வெட்டுல கேரள புத்திரர்கள் அப்படின்றத சொல்றவங்க யார்? எஸ், அசோகரின் கல்வெட்டுகளில் கேரள புத்திரர்கள் என்று குறிக்கப்படுபவர் யார்? பார்த்துக்கலாமா? கேரள புத்திரர்கள் யார்? குட், வெரி குட், வெரி குட் யுவா. சேரர்கள். ஓகேவா? அசோகரின் கல்வெட்டுகளில் கேரள புத்திரர்கள் என்று குறிப்பவர்கள் சேரர்கள். ஓகேவா? கிளியரா? அதே அசோகரின் கல்வெட்டுகளில் சத்திய புத்திரர் அதிகமும். ஓகே, நெக்ஸ்ட் போயிருவோமா? சேரர்களின் தலைநகரம் மற்றும் துறைமுகப்பட்டினம் எவை? சேரர்களோட தலைநகரம் மற்றும் துறைமுகப்பட்டினம் எவை? கமான் கைஸ். சேரர்களோட தலைநகரம் துறைமுகப்பட்டினம் என்னது? சேரர்களின் தலைநகரம் என்னது? கரூர், முசிறி, தொண்டி இதெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா? எஸ், வஞ்சி, முசிறி மற்றும் தொண்டி. கிளியரா கைஸ்? கிளியரா? நெக்ஸ்ட் போயிருவோமா? எந்த சங்க இலக்கியம் சேர அரசர்கள் குறித்தும் அவர்களுடைய நாட்டின் எல்லைகளை குறித்தும் பேசுகிறது? சேரர்களோட நாட்டோட எல்லை, அவங்க அரசரை பத்தி எந்த இது சொல்லுது? கமான். எஸ், குட். எந்த சங்க இலக்கியம் சேர அரசர்கள் குறித்தும் அவர்களுடைய நாட்டின் எல்லைகள் குறித்தும் பேசுகிறது?
வேணாம் புரியல. 10க்கு 10னா ஐ டோன்ட் நோ. ஓகே ஃபேஷன் வேர்ல்டு. ஓகே வெல்கம். எஸ் 10 பாட்டு தான் வந்து சேர அரசு குறித்து அவருடைய நாட்டின் நிலையை குறித்து பேசியது. ஓகேவா? 10 ஓகேவா? சாரி 10 பாட்டு கிடையாது, 10 இதுதான் ஆன்சர். ஓகேவா? இது கிடையாது. 10 தான் வந்து கரெக்ட் தான். பட் பர்டிகுலரா 10 பாட்டுனா 10 நூல்கள் இருக்கு இல்லையா? அது கிடையாது. 10 தான் வந்து பாத்தீங்கன்னா சேர அரசர்கள் பத்தி கூறுது. கிளியரா? ஓகே நெக்ஸ்ட் பாத்துருவோமா? எந்த கல்வெட்டு சேர மன்னர்களின் 3 தலைமுறைகளை பத்தி கூறுது? எஸ் தேங்க்யூ ஃபேஷன். ஓகே 10 ஓகேவா? ஓகே ஓகே. எந்த கல்வெட்டு சேர மன்னர்களின் 3 தலைமுறையை பற்றி கூறுகிறது? குட் கூகுள் வெல்கம். ஓகே கரூரோட புகழூர் கல்வெட்டு. ஓகேவா? கரூரோட புகழூர் கல்வெட்டு தான் வந்து பாத்தீங்கன்னா சேர மன்னர்களின் 3 தலைமுறைகளை பற்றி கூறியது. ஓகே நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா சிலப்பதிகாரத்தின் பாட்டுடை தலைவி யார்? கமான். சிலப்பதிகாரத்தின் பாட்டுடை தலைவி யார்? கமான் கைஸ் குயிக் ஆன்சர் பண்ணுங்க. எஸ் கண்ணகி அவர்கள் தான் பாட்டுடை தலைவி. ஓகேவா? பாட்டுடை தலைவி வந்து கோவலன். ஓகே சிலப்பதிகாரத்தின் பாட்டுடை தலைவியான கண்ணகிக்கு கோயில் எழுப்பியவர் யார்? சிலப்பதிகாரத்தின் பாட்டுடை தலைவியான கண்ணகிக்கு கோயில் எழுப்பியவர் யார்? கமான் குயிக். எஸ் வெரி குட். இளங்கோவடிகளின் தம்பியும் அரசருமான சேரன் செங்குட்டுவன் தான் அவர்கள் தான் சிலப்பதிகாரத்தின் பாட்டுடை தலைவியான கண்ணகிக்கு கோயில் கட்டியிருப்பார். நெக்ஸ்ட் போயிருவோம். சோழர்களோட தலைநகரம் துறைமுகப்பட்டினம் என்னது? சோழர்களின் தலைநகரம் மற்றும் சூப்பர் வெரி குட். எஸ் குட். சோழர்களின் தலைநகரம் மற்றும் துறைமுகப்பட்டினம் எது? கமான். சோழர்களின் தலைநகரம் என்னது? துறைமுகப்பட்டினம் எது? குட் வெரி குட். கைஸ் நோட் பண்ணிக்கோங்க. உறையூர் மற்றும் காவேரி பூம்பட்டினம் தான் அவங்களோட தலைநகரம் மற்றும் துறைமுகப்பட்டினம். கிளியரா? நெக்ஸ்ட் கமான் கைஸ். எந்த நூல் காவேரி பூம்பட்டினம் குறித்து கூறியது? எந்த நூல் காவேரி பூம்பட்டினம் குறித்து கூறியது? கமான் கைஸ். எந்த நூல் கூறியது? குட் குட் வெரி குட். எஸ் சிங்கிள் பீஸ். ஓகே வெல்கம். ஓகே எந்த நூல் காவேரி பூம்பட்டினம் குறித்து கூறியதுன்னா பட்டினப்பாலை தான் வந்து காவேரி பூம்பட்டினம். அப்ப காவேரி பூம்பட்டினம் என்ற யாருமே அவ்வளவு சோழர்களோட துறைமுக நகரம். ஓகேவா? இதை பற்றி எது கூறியது? பட்டினப்பாலை. ஓகேவா? பட்டினப்பாலை அப்படின்னும் போது யார் வருவா? கடியலூர் உருத்திர மன்னர் அவரோட தான் இது. ஓகேவா? பட்டினப்பாலை ஏற்றியவர். ஓகே ஓகே நெக்ஸ்ட் பேருமா? ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் அதான். சரி பட்டினப்பாலை என்ற நூலை ஏற்றியவர் யார்? கமான் சூப்பர் நாகேஸ்வரி வெல்கம். ஓகே பட்டினப்பாலை என்ற நூலை ஏற்றியவர் யார்? ஓகே குட் 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 நைஸ். கடியலூர் உத்திரன் கண்ணார் தான் பட்டினப்பாலை என்ற நூலை ஏற்றியவர். ஓகேவா? சரி காவேரி பூம்பட்டினத்தில் நடந்த வணிகத்தை எந்த நூல் குறிப்பிடுகிறது? கமான் கைஸ். கைஸ் இதை கரெக்டா ஆன்சர் பண்ணுங்க. காவேரி பூம்பட்டினத்தில் நடந்த வணிகத்தை பத்தி எந்த நூல் குறிப்பிடுகிறது? காவேரி பூம்பட்டினத்தில் நடந்த வணிகத்தை எந்த நூல் குறிப்பிடுகிறது? கமான் கைஸ் ஆன்சர் பண்ணுங்க. ஓகே எஸ் சிலப்பதிகாரம். ஓகேவா கைஸ் நோட் பண்ணிக்கோங்க. காவேரி பூம்பட்டினத்தில் நடந்த வணிகத்தை பத்தி கூறுகிறது சிலப்பதிகாரம். பட்டினப்பாளையம் வந்து காவேரி பூம்பட்டினம் குறித்து பேசியிருக்கு. ஓகேவா? கிளியரா வந்துச்சுக்கோங்க. அதுல மென்ஷன் பண்ணி தெளிவா சொல்லியிருக்காங்க. இது வந்து வணிகத்தை பத்தி பேசியிருக்கு. கிளியரா? இது வணிகம். இது காவேரி பூம்பட்டினத்தை பத்தி தான் பேசியிருக்கு. ஆனா என்னன்றது எக்ஸாக்டா கிடையாது. ஓகேவா? ஆனா இதுல தெளிவா கொடுத்திருக்காங்க. ஓகேவா? வணிகத்தை பத்தி பேசுறது சிலப்பதிகாரம். நெக்ஸ்ட் பேருமா? சோழர்கள் எந்த வடிவில் செப்பு நாணயங்களை வெளியிட்டனர்? குட் ஓகே குட் குட் காஸ். சோழர்கள் எந்த வடிவில் செப்பு நாணயங்களை வெளியிட்டனர்?
கமான். எஸ், குட் குட் சிங்கிள். ஓகே, சதுர வடிவம். ஓகேவா? சோழர்கள் வந்து எந்த வடிவுல? செப்பு நாணயங்களை, கிளியரா தெரிஞ்சுக்கோங்க. செப்பு நாணயங்களை வெளியிட்டனர், காப்பர் காயின்ஸ், சதுர வடிவம். நெக்ஸ்ட் பார்ப்போம். சோழர்களின் செப்பு நாணயங்களில் எந்த உருவம் பொறிக்கப்பட்டிருந்தது? கமான். சோழர்களோட அந்த காப்பர் காயின்ஸ்ல என்ன உருவங்கள் பொதிக்கப்பட்டிருக்கு? சோழர்களோட. ஓகே, ஓகே, எஸ், குட் 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 கைஸ். முகப்பில் புலி, மறுபுறத்தில் யானை மற்றும் புனித சின்னம். கிளியரா? ஓகே, நெக்ஸ்ட் போயிருவோமா? மாங்குளத்தில் கண்டறியப்பட்ட தமிழ் பிராமி கல்வெட்டுகள் எந்த அரசரை குறிப்பிடுகின்றன? மாங்குளத்தில் கண்டறியப்பட்ட தமிழ் பிராமி கல்வெட்டுகள் எந்த அரசரை குறிப்பிடுகின்றன? கமான், குயிக்கா. சூப்பர், வெரி குட் யுவா, வெல்கம். ஓகே, எஸ், குட் குட் கைஸ், நோட் பண்ணிக்கோங்க. மாங்குளத்துல ஓகேவா கண்டறியப்பட்ட தமிழ் பிராமி கல்வெட்டு இருக்கு இல்லையா, அது எந்த அரசர் குறிக்கிறது? பாண்டியன் நெடுஞ்செழி. ஓகேவா? சேரர் காலத்து நாணயங்கள்ல எந்த சின்னங்கள் பொறிக்கப்பட்டிருந்தது? கமான். எஸ், பாண்டியன் நெடுஞ்செழியன். வெரி குட் சிவசூர்யா, வெல்கம். சேரர் காலத்து நாணயங்கள்ல எந்த சின்னங்கள் பொறிக்கப்பட்டிருந்தது? குட். இதை பார்த்தனே கண்டுபிடிச்சு, ஒரு புறத்துல யானை, மறுபுறத்துல அம்புசம் மற்றும் அவங்களோட வில்லன் ஷேர். ஓகேவா? நெக்ஸ்ட் போயிருவோம். குறுநில மன்னர்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டனர்? கமான். குறுநில மன்னர்கள், குறுநில மன்னர்கள் இருந்தாங்க இல்லையா, அவங்க எவ்வாறு அழைக்கப்பட்டனர்? ஓகே, வேளிர். ஓகேவா? குறுநில மன்னர்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டிருந்தாருன்னா வேளிர் அப்படின்னு சொன்னாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் போயிருவோமா? ஆதிச்சநல்லூரில் எந்த இடத்துல மேற்கொண்ட அகழாய்வுல தாளிகளுடன் நெல்லும் கிடைச்சிருக்கு? கமான். எஸ், வேளிர். ஓகே, ஆதிச்சநல்லூர்ல எந்த இடத்துல மேற்கொண்ட அகழாய்வுல தாளிகளுடன் நெல்லும் கிடைச்சிருக்கு? குட், சூப்பர் சூப்பர் கைஸ், கூகுள் சூப்பர். லக்ஷ்மி, குட். ஓகே, குட், வெரி குட். ஓகே, பாத்தீங்கன்னா ஆன்சர் பாருங்க. ஆதிச்சநல்லூர் நான் சொல்லிட்டேன் தெளிவா, புரியுதுங்களா? ஆதிச்சநல்லூர் எங்க இருக்கு, கீழடி எங்க இருக்கு? ஆதிச்சநல்லூர்ல பொருந்தல் அப்படின்றது, ஆதிச்சநல்லூர்ன்றது திருநெல்வேலி மாவட்டம். ஓகேவா? எஸ், கிளியரா? ஆதிச்சநல்லூர் திருநெல்வேலி மாவட்டம், அங்க இருக்க பொருந்தல்ல தான் வந்து பாத்தீங்கன்னா அது கிடைச்சிருக்கு. ஓகேவா? அதே மாதிரி கீழடின்றது என்னது, சிவகங்கை மாவட்டம். புரியுதுங்களா? டிஸ்ட்ரிக்ட் வைஸ். ஓகேங்களா? ஆதிச்சநல்லூர்ல பொருந்தல் என்ற இடத்துல மேற்கொள்ளப்படாதனால தாளிகளோட நெல்லும் கிடைச்சது. நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிருவோம். வனப்பகுதியில் இடமிட்டு மாறி சாகுபடி செய்யும் முறை டேஸ் எனப்பட்டது? குட் சிவா. வனப்பகுதியில் இடம் விட்டு இடம் மாறி சாகுபடி செய்யும் முறை டேஸ் எனப்பட்டது? குட், வெரி குட். ஓகே, சூப்பர். வனப்பகுதியில் இடம் விட்டு இடம் மாறி சாகுபடி பண்றது வந்து புனம் அப்படின்னு சொன்னாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட், எந்த ஊர்ல இரும்பு உருக்கு ஆலைகள் அகராய்வில் கண்டெடுக்கப்பட்டன? எந்த ஊர்ல கண்டெடுத்தாங்க? எந்த ஊரில் இரும்பு உருக்கு ஆலைகள் அகழாய்வில் கண்டெடுக்கப்பட்டன? கமான். சூப்பர் சூப்பர் கைஸ். கொடுமணல் மற்றும் கூட்டூர், இந்த ரெண்டு ஊர்ல தான் கவனம். கொஸ்டின் பாருங்க, இரும்பு உருக்கு ஆலைகள். கொஸ்டின் கவனம் முடிச்சுக்கணும். இரும்பு உருக்கு ஆலைகள் வேற கொஸ்டின். நெக்ஸ்ட் போயிருவோமா? கொடுமணல் அந்த கூட்டூர்ல இரும்பு உருக்கு ஆலைகள் கண்டெடுத்தன. நெக்ஸ்ட் அடுத்து பாருங்க, எந்த இடத்தில் பொன்னை உருக்கும் ஆலைகள் இருந்ததுக்கான சான்றுகள்? பொன்னை உருக்குறது வேற, இரும்பு உருக்குறது வேற. எந்த இடத்துல பொன்னை உருக்கும் ஆலைகள் இருந்ததுக்கான சான்றுகள் இருந்திருக்கு? கமான் கைஸ், அப்படியே பாருங்க.